அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத்தாண்டு ராசி பலன்கள். புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 மிதுனம் காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் குரு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் ராகு கும்பராசியில் இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது சிம்ம ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் மீன ராசியில் சனி சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் அந்த கிரகங்களோட அமைப்பு. சரிங்களா? வருட கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். என்ன காரணம்னா, ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தும். அது நீண்ட காலமாக இருக்கும். ஒரு நல்ல விஷயம் நடக்குதோ இல்லை கெட்ட விஷயம் நடக்குதோ, அது ஒரு சில காலகட்டங்கள் வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகும். மாத கிரகங்கள்லாம் ஒரு மாதம் கிரகங்கள் நகரனால அது பெரிய விதமான ஒரு மனுஷங்களுக்கு பெரிய விதமான இம்பாக்ட் ஏற்படுத்தாது. அதனால தான் அந்த வருட கிரகங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒன்றா நல்லது நடக்கும் கண்டினியூஸாக, இல்லைன்னா கெடுதல் நடக்கும். அந்த மாதிரி தான் அந்த வருட கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். சனி பார்த்திங்கன்னா இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு சனி பயிற்சி கிடையாது. ராகுகேது பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்கும். சரிங்களா? டிசம்பர் மாதம் 2026 டிசம்பரில் ராகுகேது பயிற்சி நடக்கும். குரு பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் கடைசியில் 2026 அக்டோபர் கடைசியில் பார்த்திங்கன்னா மறுபடியும் குரு பார்த்திங்கன்னா அதிசாரமாக கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு வந்துடுவார். இப்போ 2 இடத்துக்கு குரு மாறுவார் இந்த வருஷம். ராகுகேது டிசம்பரில் பயிற்சி ஆகும். சனிக்கு பயிற்சி கிடையாது இந்த வருஷம். சரிங்களா? ராகு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்கிறாங்க. சனி 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. குரு 1 வருஷம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்கும். அதில் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த அதிசாரமாக குரு பயிற்சி நடக்கும். இதுதான் அந்த அமைப்பு. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, குரு உங்கள் ராசியில் இருக்க குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போவார். சரிங்களா? குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு குரு போகிறாரு ஜூன் மாதம் 2ஆம் தேதி. இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அமைப்புங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா குரு 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல இருந்தாலே ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும். நல்ல வேலை கிடைக்கிறது, சுபகாரியங்கள் நடக்கிறது, இதெல்லாமே இந்த 2ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்கு. 2ஆம் இடத்துல குரு வந்துட்டாலேங்க உங்களுக்கு உச்சபலத்தோடு இருக்க போகிறார் கடகராசியில். நிச்சயமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா வருமானத்தை ஏற்படுத்தி தரும். நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். இந்த டைமில் திருமணம் ஆகாமல் இருக்கவங்க இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு திருமணம் நடந்துடும் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களை விட்டு நீங்க போகுது, விலக போகுது. பணம் கிடைக்க போகுது. சரிங்களா? வருமானமே இல்லை, கடன் மேலே கடனாக போயிட்டுருக்கு, மாதம் நிறைய கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பணம் வரக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? அதுவே 3ஆம் இடத்துக்கு போவார். அக்டோபர் மாதம் கடைசி பகுதி 3ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இப்போ ஆரம்ப பகுதியிலே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துடும். ஆரம்ப பகுதியே கொஞ்சம் நல்லா போயிடும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள், திடீர் சில மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்க முடியும். 10ஆம் இடத்துல சனி இருக்கார். 10ஆம் இடத்துல சனி இருக்கிறனால தொழிலில் ஒரு மாற்றம், ஒரு சேஞ்சு கிடைக்கும் உங்களுக்கு. தொழில் மந்தமாக போயிட்டுருக்கு, டல்லாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வளர்ச்சி நிச்சயமாக அந்த மாதம் கொடுத்துரும், இந்த வருடம் கொடுத்துரும். ஆரம்ப பகுதியில் ஒரு சில மாற்றங்கள் கொடுக்கும். சரிங்களா? 10ல் சனி இருக்கிறது குருவோட வீட்டில் இருக்கிறது நல்லதுங்க. குருவோட வீட்டில் சனி இருக்கிறது ஒரு சேஃப்டியான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? தொழிலில் மாற்றலாம். தொழிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் இந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருவாங்க. அதே மாதிரி வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு, வேலை மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு வேலை மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா 2ல் குரு வரும்போதே ஒரு சில மாற்றத்தை கொடுத்துருவார். அது ஆரம்ப பகுதியில் ஒரு சில சேஞ்ச் தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு சில அறிகுறிகளாக தெரியும் உங்களுக்கு. அது நல்ல விஷயமாக தான் உங்களுக்கு நடக்க போகுது. சரிங்களா? 9ஆம் இடத்துல ராகு. 9ல் ராகு இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா 9ல் ராகு இருக்கக்கூடாது தான். சரிங்களா? ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு சில விதிவிலக்கும் இருக்குது. 9ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா தூர பிரயாணம் போகிறது, வெளியூர் வெளிதேச பிரயாணம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால தந்தையோட ஆரோக்கியத்தில் மட்டும் சில பாதிப்புகள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு தந்தையோட பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள், தந்தையோட சொந்த பந்தங்கிட்ட கருத்து வேறுபாடு, தந்தைக்கும் உங்களுக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கு ஆகாமல் போகிறது, அப்பாவோட உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. 3ஆம் இடத்துல இருக்க கேது அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துருங்க. 3ல் கேது இருந்தாலே அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். சரிங்களா? அதனால் எடுத்து வைக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் உங்களுக்கு.
ட்ராவல் பண்ணுறது, வெளியூர் போகிறது, வெளிமாநிலம் போகிறது, ஒரு டூர் ஃபேமிலியோட பிளான் பண்ணி ஒரு டூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். ஆன்மீக பிரயாணம், ஆன்மீக சுற்றுலா இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலெல்லாம் உங்களுக்கு தடங்கள் கிடையாது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்க சனியும் 2ஆம் இடத்துல இருக்க வரப்போகிற குருவும் 3ஆம் இடத்துக்கு போகிற குருவும் ஒரு மாற்றத்தை இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் பார்த்துருவார். சரிங்களா? 8ஆம் இடத்தை குரு பார்த்துருவார். அதேமாதிரி 2ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தையும் பார்த்துருவார். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. சரிங்களா? இது வந்து நல்ல வேலை கிடைக்கும்னு உங்களுக்கு காமிக்குது. அதனால் நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் ஆரம்ப பகுதியிலே உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிரும். இல்லை இன்டர்வியூ புதுசாக நான் அட்டன் பண்ண போகிறேன், எனக்கு நல்ல ஒரு வேலைக்காக எதிர்பார்த்துட்ருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் போகிறது, வெளிமாநிலம் போகிறது, இல்லை வெளிநாட்டுக்கு போய் வேலை ட்ரை பண்ணுறது, இல்லை வெளி மாநிலம் போய் வேலைக்கு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? பணம் வரும் இந்த வருடம், சேஃப்டி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கும் வீட்டில் ஒரு நல்ல ஒரு வரவு உங்களுக்கு இருக்குங்க. புத்திர பாக்கியம் இந்த வருடம் உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? மொத்தத்தில் சொல்லப்போனால் ஒரு வீட்டில் ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு அமையும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீராத உடம்புல வந்து தீராத வியாதிகள், தீராத பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, யார் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வீட்டில் யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு கூட இந்த டைமில் உங்களுக்கு ரெடி ஆகும். ஏன்னா 2ல் குரு இருந்தாலே வீட்டில் சந்தோஷம் நிலவ போது, சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ அது இதுன்னு எதோ பிரச்சனை இருந்துட்டு அது ஒன்று புலம்பிகிட்டு இருப்பாங்க. உடம்பு சரியில்லை, காசு பணம் இல்லை, பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் மாற்றம் இல்லை, வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வீட்டில் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன் உங்களுக்கே ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட அந்த குரு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஹெல்த்தில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். மாத்திரை மருந்து செலவெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கம்மியாகும் உங்களுக்கு. சரிங்களா? எதிர்பார்த்த வேலை, நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிருங்க. ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சி, அதேமாதிரி உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் இந்த வருடம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அப்போ மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஒரு பொன்னான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த வருமானம் கிடைக்கக்கூடிய சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு உன்னதமான தரமான ஒரு வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு மிதுனராசி நேயர்களுக்கு அமையுங்கிறதுல டவுட்டே கிடையாது. சரிங்களா? நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரமா, திருவாதிரை நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்கள் வயசு என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும் சில அனுபவங்கள் கிடைக்கும், கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது நல்ல அனுபவமாக கெட்ட அனுபவமாக அது உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் பதில் சொல்லும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா கோச்சார பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறது ஒரு ஜென்ரலாக பொதுவாக தான் பார்த்துட்ருக்கோம். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா என்ன தொழில் அமையும், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, எந்த நேரம் நல்ல நேரம் அமையும், கெட்ட நேரம் வந்து போயிட்டுருக்கும் போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இதெல்லாமே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி பார்த்தா மட்டும்தாங்க தெளிவாக சொல்ல முடியும். அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து என்ன நடக்குது, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.